கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த அருமையான நேரத்தில் நம்ம எல்லா ஆண்டவரை உயர்த்த வந்திருக்கிறோம். அவரை போற்றி பாட வந்திருக்கிறோம். ராஜாதி ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நம்மளை கரங்களை நீட்டி ஆசீர்வதிப்பார். நீங்கள் இருக்கிற எல்லைகளில் நீங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவக்கரம் உங்களை நோக்கி நீட்டப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்காதது நடக்கும், மாறாதது மாறும். இந்த 100 நாள் அப்பாவுடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் எல்லாம் உங்கள் பேட்டரியை கூட்டுறது போல உங்கள் உள்ளான மனுஷன் பலனடைகிறான். உங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட்டு புதிதாகி கொண்டிருக்கிறான். அந்த உள்ளான மனுஷன் உள்ளான மனுஷியும் பலப்பட சத்துருவின் கட்டுகள் உடைக்கப்படும். சத்துரு உங்களை எப்படி கட்டி வச்சான்னா, உங்கள் மாம்ச சுபாவத்தை வைத்து சில பாவத்தை காண்பித்து உங்களை கட்டி வைத்தான். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் அந்த கட்டுகளை எல்லாம் உடைத்து உங்கள் சிந்தனை மண்டலங்களை புதுப்பித்து உங்களை மறுரூபப்படுத்தி உங்களை விடுதலைக்கு நேராக கொண்டு வருகிறார். எத்தனை தேவஜனம் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாள் மார்ட்டின் லூத்தர் ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். ஒரு கருத்த உருவத்தில் ஒரு பிசாசு அந்த ரூம்ல எழும்பி வந்துச்சான். எழும்பி வந்துட்டு அவரை பார்த்து சொல்லிச்சான், நீ இந்த பாவத்தை செய்த அந்த பாவத்தை செய்தன்னு சொல்லிக்கொண்டே இருந்துச்சான். அவன் அவரும் ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டே இருந்தாராம். கடைசியில் அந்த பிசாசு சொல்லிச்சு, இந்த பாவத்தை எல்லாம் நீதான செய்தன்னு சைன் போட சொல்லிச்சான். அப்ப இந்த தேவ மனுஷன் சொன்னாரா, என்னுடைய பாவங்களுக்கு நான் செய்தது உண்மைதான், ஆனா இங்க சைன் போட வேண்டிய நபர் நான் அல்ல, என்னுடைய பாவங்களை சுமந்த தீர்த்த ஒருவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஜீசஸ் டைட் ஃபார் மீன்னு சைன் போட்டாரா. இயேசு எனக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்தார்னு ஒரு சைன் போட்ட உடனே பிசாசு தலை தெறிக்க ஓடினதான். எத்தனை தேவ பிள்ளைகள் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல சொல்றீங்க, என் பாவத்திற்காக ஒருவர் மரித்திருக்கிறார். என்னை அடிக்கடி சோர்வுபடுத்துகிற சில பின்தொடர்கிற பாவங்கள், சில சுபாவங்கள், இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய மனுஷன் பலப்படும் பொழுது எல்லா கட்டுகளும் உடையும். தேவச்சனமே, அருமையான தேவச்சனம் புரியணும். சிம்சோன கைகளை கட்டி வைத்திருந்தாங்க. மாம்ச கைகள்னால் அதை பிக்க முடியல. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது அந்த கட்டுகள் உடைந்தது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறாரு. அதற்கு விட்டு கொடுப்பீர்கள் என்றால் அந்த கட்டுகள் உடையும். நீங்க ஜெபிக்க தொடங்கணும்னா சத்துருக்கு பிடிக்காது. நீங்க ஜெபிக்க தொடங்கினா அவன் உங்களை எதிர்க்க பார்ப்பான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவனை கண்டு பயப்படாது, நீ அவனை எதிர்த்து ஜெயிக்க அழைக்கப்பட்டவன். ஒருவேளை 1-2 நாள் நீ மிஸ் பண்ணி இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாள் நீ மிஸ் பண்ணிட்டு இப்ப திரும்பி வந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். தேவச்சனமே, ஆண்டவர் ஸ்டில் ஹி இஸ் லவ்விங் யூ. அப்பா அவனை இன்னும் நேசிக்கிறாரு. விட்டு விடாதே. சத்துருவானவன் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். உன் ஜெப நேரத்தை திருட வருகிறான். ஆனா கர்த்தர் உன்னை விட போறதில்ல. இப்படிதான் ஒரு குடும்பத்துல அவன் ஒரு 3 பேர் வாழ்ந்தாங்க. அந்த 3 குட்டி பிள்ளைகளுக்கு நல்ல அப்பா அம்மா இருந்தாங்க. அந்த 3 குட்டி பிள்ளைல ஒரு கடைசி தம்பி ரொம்ப சட்டக்கார தம்பி. அவன் என்ன செஞ்சிட்டானா, வீட்டில் வாங்கி விட்ட வாத்தினுடைய ஒரு வாத்துக்கு கழுத்தை அவன் கல்லால் அடிச்சு கொண்டுட்டான். இந்த சம்பவத்துக்கு பிறகு அனுதினமும் அவங்க அக்கா என்ன செய்வாங்கன்னா, அவனுடைய கையில் உள்ள பாக்கெட் மணி, அவங்க அப்பா தினமும் வெளியே போகும்பொழுது பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன ரூபா கொடுத்துட்டு போவாங்க. அந்த நேரத்தில் இந்த அக்கா என்ன செய்வானா, நீ வாத்தை கொண்டதை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவன் கையில் உள்ள ரூபாவையும் வாங்கி கடையில் போய் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த பையனுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்படியே நெடுநாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஒரு நாள் பார்த்தா அக்காலாம் சாக்லேட் வாங்கி சாப்பிட்றாங்க, நம்ம மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. 2 அக்காமாரும் ஜாலியாக இருக்கிறாங்களேன்னு அதை பார்த்து பரிதவித்துட்டு ஒரு நாள் அப்பாட்ட போய் கண்ணீர் தாங்க முடியாம, அப்பா ஒரு நாள் நான் வாத்தை கொண்டுட்டேன்ப்பா, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நிம்மதியாகவே இல்லை, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்பா, என்னை அடித்தாலும் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்பாட்ட போய் மனம் திறந்து சொன்னானா. அப்பாட்ட போய் சொல்லிட்டு வெளியே வந்துட்டான். இப்போ அக்கா வந்து திரும்பி மிரட்டுறா. என் கையில் காசு தான் மிரட்டும் பொழுது நான் தரமாட்டேன்னு சொன்னானா. உடனே அவள் சொன்னா, நான் அப்பாட்ட போய் சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்கான். போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கான். அப்பாட்ட போய் அவள் சொல்லும் பொழுது அப்பா சொன்னார், இப்படி தம்பியை பாடுபடுத்தியா நீ, அவன் தான் மன்னிப்பு கேட்டானேன்னு சொன்ன உடனே அவளுக்கு வெக்கமாகி விட்டது. தேவச்சனமே, உன்னை நீ அந்த பாவம் செய்திருக்கிற இந்த பாவம் செய்திருக்கிறன்னு சத்ருவானவன் சுற்றி காட்டும் பொழுது நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அப்பா என்ன மன்னிங்கன்னு இந்த 100 நாளும் சரணனை நீ ஜெபித்து பார். உன்னை குற்றம் சொல்லுகிற, உன்னை குறை சொல்லுகிற ஆவிகள் உன்னை கண்டு அது ஓட ஆரம்பிக்கும். உன் ஆசீர்வாதத்தை திருடிக்கிட்டு இருக்கா, அந்த பாவத்தை நீ செய்துட்ட, இந்த பாவத்தை நீ செய்துட்டேன்னு அது எவ்வளவு நேரம் தெரியுமா சொல்ல முடியும்? நீ அப்பா சமூகத்தில் ஒப்புரவு ஆகாத வரைக்கும் தான் அது சொல்லும். நீ ஒப்புரவாகி ஒன்ஸ் திரும்பி எழும்பிப்பார், கழுக போல எழும்பிப்பார், உயர பறக்க ஆரம்பிப்ப. உன் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. எத்தனை தேவச்சனம் இருக்கிறீங்க? எத்தனை
பேர் அப்பாட்ட நெருங்க ஆர்வமா இருக்கிறீங்க. ஏன் இந்த 100 நாள் அப்பா கிட்ட நெருங்கணும்? பிகாஸ் த இன்டிமெசி brings victory. கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறது வெற்றியை கொண்டு வரும். கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறது பாவத்தின் தொடர்பை வெட்டும். கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறது சாத்தானின் தந்திரங்களை உடைக்கும். கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறது எப்படி ஆசீர்வாதங்கள் தடப்படுகிறது, எப்படி தேவ சித்தம் தடப்படுகிறதுன்னு கர்த்தர் வெளிப்படுத்துவார். எல்லாரும் சொல்லுவோமா, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் பாவங்களை மன்னித்தவர். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா தேவச்சனமே, இயேசு நல்லவர், இயேசு அல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு அல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆம், அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை காட்டுகிறார். ஆண்டவராகிய இயேசு அப்பத்தை பிச்சு ஒவ்வொரு சீசரிலும் கொடுத்தாரு. கொடுத்துட்டு சொன்னாரு, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குது. நமக்காக சிலுவையில் சிதைக்கப்பட்டாரே. யாருங்க இதை செய்ய முடியும்? உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்களுக்காக உயிரை கொடுப்பாங்களா? ஏதாவது 1-2 தாய் வேணா இருப்பாங்களே தவிர உலகத்தில் உள்ள எல்லா தாயும் இந்த மாதிரி உயிர் கொடுத்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. கிட்னி கொடுத்த தாயார் உண்டு, கண்ணு கொடுத்த தாயார் உண்டு. ஆனால் பிள்ளைக்காக மரித்த தாயாருன்னு சொல்றது ரொம்ப ரேர். ஆனால் உடம்பெல்லாம் சித்திரவதைப்பட்டு 4 லிட்டர் மேலே ரத்தத்தை சிந்தி பல காயங்களை பெற்று ஒரு அருமையான பண்டிதர் சொல்லுகிறாரு, அவர் தலை மேலே வச்ச அந்த முள்ளு அவருடைய கண்ணின் மணி வழியாக வெளியே வந்துச்சான். தலையில தான் அரைஞ்சாங்க, தலையில தான் முள்முடியை வச்சு ஒரு கோலால் அடிக்கும் பொழுது அவருடைய சிரசுக்குள்ள பாய்ந்து அவர் கண்விழிகள் வழியா வெளியே வந்ததுன்னு சொல்லுகிறாங்க. இவ்வளோ வேதனைகளை யாருக்காக சகித்தார்? காரி துப்புனாங்க. கண்களை கட்டி அவரை கொட்டினது யார் என்று கேட்டார்கள். காரி துப்பினார்கள். எல்லாம் நின்று எதற்காக? எதற்காக? நமக்காக பிக்கப்பட்ட அப்பம், நமக்காக உடைக்கப்பட்ட அப்பம் ஏதோ விதத்தில் நம்மளுடைய ஹீலிங் வெயிட் பண்ணுது, நம்மளுடைய அற்புதம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அந்த அப்பா தான் திறந்த வாசல். அப்பாவை உயர்த்தி பாடுங்க. எந்த நொடி வேணாலும் உங்கள் வீட்டில் அற்புதம் வரலாம், எந்த நொடி வேணாலும் உங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் நடக்கலாம். ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். பி ரெடி ஃபார் யுவர் மிராக்கிள், பி ரெடி ஃபார் யுவர் விக்டரி, பி ரெடி ஃபார் யுவர் பிரேக் த்ரூ. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிற நன்மைகளை பார்க்க ஆயத்தப்படுங்க. விசுவாச கண்களை பிரகாசப்படுத்துங்க. ஆவிக்குரியவர்கள் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போறாரு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை உயர்த்துவோமா? குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவர். செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவர். ஆமென் ஆமென் ஆமென். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவர். செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் நல்லவர் நல்லவர், வல்லவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ பிரசன்னம் இறங்குது,
தேவ மகிமை இறங்கி இயேசு கொண்டிருக்கு. வல்லவர், உங்க வீட்டுக்குள்ள பலவீனமா இருக்கிற மாறாதவர். எல்லாரையும் பலப்படுத்துகிறோம், அவர் பலப்படுத்துகிறோம், என்றென்றும் பலப்படுத்துகிறோம். மாறாதவர். எல்லாரும் சேர்ந்து இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. ஹல்லேலூயா. பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. ஆமென். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அவர் நல்லவர், சர்வ நல்லவர். வல்லவர். வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நல்லவர். ஓ ரபாபா ஷகத ரபா லியாத்த ரபா ஷதல ரபா ஒரு கூட சொல்லுவோம், அவர் நல்லவர், சர்வ நல்லவர். ஓ வல்லவர். அவர் வல்லவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அதிசயங்களை செய்கிறவர், மாற்றங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். இயேசு இன்னும் ஜீவிக்கிறார். இயேசு அற்புதம் செய்கிறார், மாற்றங்களை தருகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகத்தை, ஓ மாற்றங்களை தருகிற ஒரு அபிஷேகம் இறங்குது, அற்புதத்தை செய்கிற ஒரு அபிஷேகம் இறங்குது, உயர்வை கொண்டு வருகிற ஒரு அபிஷேகம் இறங்குது, வியாதிகளை குணமாக்குற ஒரு அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அபிஷேகத்துல நிரம்புங்க. பாட பாட உங்க மேல இறங்குது. நீங்க பாட பாட ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கு. ஆமென், 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 ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். என்றென்றும் எல்லாரும் சேர்ந்து மாறாதவர். சொல்வோம், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். என்றென்றும் அற்புதங்களை மாறாதவர். செய்கிறவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென், 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 ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆம் பிரியமான தேவஜனமே, ஒரு குறிப்பிட்ட காட்டுவாசி மத்தியில் ஒரு அருமையான ஊழியத்துக்கு போகும் பொழுது அந்த காட்டுவாசியில் உள்ள தலைவன் சொன்னாரு, உன் இயேசுவால் என்ன செய்ய முடியும்னு கேட்டாரு. அவர் சொன்னார், என் இயேசு உயிரோடு இருக்கிறாரு, என் இயேசு பாவங்களை மன்னிப்பாரு, வியாதிகளை குணமாக்குவார். சொல்லும் பொழுது அவர் சொன்னார், என் வீட்டில் ஒரு குருட்டு பையன் இருக்கிறான், முடிஞ்ச அவனை சொகாக்கு, இயேசு உயிரோடு இருக்கிறாரா காட்டுன்னு சொன்னார். இவர் அந்த இரவு என்ன செஞ்சிட்டாரு, வீட்டுக்கு வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவரே, இந்த மனுஷன் இப்படி சொல்றானே, நீங்க எனக்காக உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த நேரத்தில் அதிகாலை ஆகும் பொழுது அந்த குருட்டு நபரை 2 பேர் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவர் சும்மா தான் ஜெபம் பண்ணியிருக்காரு, ஆண்டவரே பார்வை உண்டாகட்டப்பா, இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. கண்ணில் 2லையும் பார்வை உண்டானது. ஆம் தேவச்சனமே, அந்த காட்டுவாசி தொடப்பட்டார், அந்த தேசமே தொடப்பட்டுச்சான், அந்த ட்ரைபல் மக்களே தொடப்பட்டாங்க. இது ஒரு கட்டுக்கதை கிடையாது, இட் இஸ் எ ஹிஸ்டரி. இது நடந்த உண்மை. இதே போல ஒரு மோசமான இடத்துல ஊழியத்துக்கு போன ஒரு நபர் உண்டு. அந்த இடத்துல போகும் பொழுது அந்த தேவ மனிதனை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இங்கே ஒரு சஃபானி இருக்கிற, அவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் போய் அந்த இடத்துல ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஊரினுடைய தலைவருடைய மகன் தான் அந்த சப்பானி. ஜெபித்த போது ஒன்றுமே நடக்கலை. வீட்டுக்கு வந்தாச்சு, நைட்டெல்லாம் ஜெபிக்கிறாரு. அதிகாலையில் ஒரு நியூஸ் வருது, அவன் கால் அசைய தொடங்கிட்டுன்னு வந்திருக்கு. திரும்பியும் போய் ஜெபம் பண்ணியிருக்கார். அசையப்பட்ட கால் மடங்க ஆரம்பித்திருக்கு. மடக்கப்பட்ட கால் ஸ்டெப் பை ஸ்டெப் இட் காட் ஹீல்டு. அவன் துள்ளி குதித்து நடக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு ஆப்பிரிக்கா தேசத்தில் அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய சபையை எழுப்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த பெரிய சபையில் வியாதியோடு வேதனைகளோடு போகக்கூடிய நபர்களை கர்த்தர் சுகமாக்குகிறதை யூடியூப்ல பார்க்கும் பொழுது, அந்த லைவ் நிகழ்ச்சியில் பார்க்கும் பொழுது நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த தேவ மனிதன் ஒரு இடத்துல ஜெபிக்க உட்கார்ந்தாருன்னா குறைஞ்சது 7 மணிக்கு ஒரு ஜெபிப்பாரா. எவ்வளோ பெரிய தேவ பிரசன்னம் பார்த்தீங்களா அந்த மனிதன் மேல
மேலே அசவாடி இருக்குது. 7 மணிக்கூர் குறைஞ்சது, கூடுனது 16 மணிக்கூர், 14 மணிக்கூர் ஜெபிக்கிற தேவ மனிதன். அவன் இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அவன் நீங்கள் கூட பார்க்கலாம். ஆப்பிரிக்கன் ப்ரொஃபட்டிக் மினிஸ்ட்ரிஸ் நீங்கள் அடித்து பாருங்கள், ஏராளமான வீடியோஸ் வரும். கர்த்தருடைய ஊழியர்களை எப்படிலாம் ஆண்டு பயன்படுத்துகிறாருன்னு நீங்கள் கூட கண்ணால் பார்க்கலாம். இன்னைக்கும் இயேசு ஜீவனோடு இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. அந்த தெய்வ பிரசனம் அதிகமாக இறங்கணும். தெய்வச்சனமே, உங்கள் அறையில் சோர்வுக்கு இடம் இல்லாமல், அவிசுவாசத்துக்கு இடம் இல்லாமல் ஒரு 4 மணிக்கூர், 5 மணிக்கூர், 10 மணிக்கூர் ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்களேன், உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு. ஒரு மோசமான குடிகாரனும் பொல்லாத பாவியாக இருந்த ஒரு மனுஷனுடைய சாட்சியை உங்களுக்கு முன்னாடி சொல்லுகிறேன். இந்த அருமையான சகோதரன் ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்கில் வந்திருக்கிறார். அவன் அந்த மீட்டிங்கில் அவர் கேட்டிருக்கிறார், இயேசுவோடு இருக்கணும், இயேசுவின் பாதத்தில் இருக்கணும். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தா அவள் லைஃப் டோட்டலாக மாறிட்டு, மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினாலாம் கேள்விப்பட்ட உடனே ஓடி போய் ஆண்டவர் சமூகத்தில் இருக்க ஆரம்பித்தார். 3 வருஷத்தில் அவன் பைபிளை ஃபுல்லாக வாசிக்க ஆரம்பித்தார். தினமும் 8 மணிக்கு ஒரு ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருக்கு கீழே ஆண்டவர் பெரிய ஹீலிங் மினிஸ்ட்ரி கொடுத்தாரு. அவர்கிட்ட வந்து அவருடைய ரூமுக்குள்ளே வந்தவங்கெல்லாம் அற்புதங்களை பெற ஆரம்பித்தாங்க. ரொம்ப தாழ்மையும் ரொம்ப ஜெபத்திலையும் எழும்ப ஆரம்பித்தார். அவருக்கு கீழே 10 கம்ப்யூட்டர் வைத்து வேலை செய்கிற லெவலில் ஊழியங்கள் ஆண்டு வளர வச்சார். வித்தின் 3 இயர்ஸ். ஏன்னா இந்த 3 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு அவர் தவறாமல் ஜெபித்திருக்கிறாரு. 8 மணிக்குன்னு சொல்லுகிறது உலகத்தை கலக்கிற ஊழியர்களுக்கு ஒரு சின்ன தசமபாகம் தான். உலகத்தை கலக்கணும்னு நினைக்கிற அநேக யுத்த வீரர்கள் உண்டு. அவர்கள் காலையில் 4 மணிக்கு கிரவுண்டில் நிற்கணும்னா அவங்க 2:30 மணிக்கு எழும்புறாங்க. குறைஞ்சது 2 மணிக்கு ஒரு ப்ராக்டிஸ் விடிய காலையில் எடுக்கிறாங்க, மத்தியானம் ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க, இரவு ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க மொபைலை யூஸ் பண்ணிய டைம் இல்லையா. இந்த வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்பில் போராடுகிற அநேகர் உண்டு, ரன்னிங் ரேஸ் வீரர்கள் உண்டு. இவர்களுக்கு செல்போன் யூஸ் பண்ண நேரம் இல்லை. ஆனால் தேவ ஜனங்கள் தேசத்தை அசைக்கணும், வாழ்க்கையில் எழும்பணும் சொல்லுகிறவர்கள் எத்தனையோ விதத்தில் உங்கள் நேரங்களை வீணாக்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஜெபங்கள் வீணாக்க கூடாதுன்னா கர்த்தர்கிட்ட நெருங்கி வாங்க. 1-2 மணிக்கூர் பண்ண ஜெபம்லாம் போதும். கர்த்தர் அன்னைக்கு பல மணிக்கூர் ஜெபிக்கிற ஜெப வீரர்களை எதிர்பார்க்கிறாரு. அப்படிப்பட்டவர்களை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். வேதம் சொல்லுகிறது பேதுருவின் நிழல்ல கூட அற்புதம். அவன் கிறிஸ்துவோன்னு சொல்லுகிற ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு. அந்த மனுஷனுடைய நிழலுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பித்தது. அந்த மனிதன் நடக்கும் பொழுது நிழல்ல வியாதியஸ்தரை தூக்கி வைக்கிறார்கள். இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க தேவச்சனமே, இந்த தேவ மனிதனுடைய நிழல் படும் பொழுது அற்புதங்கள் நடக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு அல்லவா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருக்கிறாரா? யூ ஆர் இன் த ரோ. ஒரு ரோல நின்னுகிட்டு இருக்கீங்க. உங்க லைன் வரும், உங்க டர்ன் வரும். உங்க டைம்ல வந்துட்டீங்க, ஆனா உங்க டர்ன் வரணும். உங்க நேரம் வந்துட்டு, ஆனா உங்க முறை வரணும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் ப்ரே. உங்க ஜெப நேரத்தை கூட்டுங்க, உங்க உபவாச நேரத்தை கூட்டுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரா இல்லையான்னு பாருங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தேவச்சனமே. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வாரு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஜெபங்களை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் உங்களை தள்ளாட விட மாட்டாரு. கர்த்தர் உங்களை இன்னும் ஆழத்துக்கு கூப்பிடுறாரு. எத்தனை தேவச்சனம் இந்த 100 நாள் முடியும் பொழுது 3 மணிக்கு ஜெபிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது, 5 மணிக்கு ஜெபிக்க போறீங்கன்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், யுவர் லைஃப் இஸ் சேஞ்சிங். நீங்க இனி ஜெப ஜீவியாக மாறுகிறீங்க. கர்த்தர் உங்களை மாத்துவாரு. உங்களை கொண்டு தேசத்தை கலக்குவாரு. மாற்றங்கள் நடக்கும். எதுல இன்னைக்கு அட்டர் ஃபெயிலியராக உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அதுல உங்களை தலைவராக மாத்துவாரு. ஹீலிங் மினிஸ்ட்ரி உங்க மேல இருக்கும் பொழுது ஹீலிங் அற்புதம் நடக்காமலே பிசாசு வைத்திருப்பான். பொருளாதாரத்துல ரொம்ப சரிந்து போயிருக்கிறீங்களா? உங்களை கொண்டுதான் பொருளாதாரத்துல உயர்வு இருக்கும். எதுல இன்னைக்கு பாடுபடுறீங்களோ வேதம் சொல்லுகிறது, you are learning a lesson. பரலோக ராஜ்யத்தினுடைய ஃபார்முலாவே உன்னை ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் ஆக்குறாருன்னா அதுல உன்னை தளபதியாக்க மாத்த போறாரு. ஒருவேளை தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் உங்க மேல இருப்பாரு. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் தவறா இருந்தது போல இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக மாத்துறேன், உன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாத்துறேன், உன்னை கர்த்தருடைய பிள்ளையா மாத்துறேன். அதனாலதான் ஆரம்ப நீ சறுக்கி விழுற. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு உசைன் போல்ட் உங்களுக்கு தெரியுமா? இவரும் கை குழந்தையா தான் இருந்தாரு. இவரும் தத்தி தான் நடந்தாரு. யாரெல்லாம் தத்தி நடக்கிறாங்களோ that is the first stage. யாரெல்லாம் சவுத்த பிடிச்சி நடந்து கொண்டு இருக்கிறாங்களோ, சின்ன பிள்ளையில எல்லாரும் செவர
ஆண்டவரை பிடிச்சு தான் நடந்தாங்க. ஒரே நாள்ல பிறந்த உடனே ஓடல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, சில ஸ்டேஜஸ் உண்டு. ஏதோ விதத்துல ஸ்டேஜஸ்ல இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஏதோ விதத்துல தளர்ந்து போய் அடி வாங்கி உட்கார்ந்து இருக்கிறீங்களா, பல லட்சம் கடனோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா, கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா, பரலோக ராஜ்யத்தினுடைய ஃபார்முலா, பரலோக ராஜ்யத்தினுடைய சூத்திரம் சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா. ஒரு விஷயத்துல நீங்க அட்டர் ஃபெயிலியர் ஆகி ஏதோ விஷயத்துல தர்ம அடி வாங்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுலதான் ஆண்டு உங்களை தலைவரா மாத்துவார். இதை நான் சொல்லலைங்க, மைல்ஸ் முறைன்னு சொல்லக்கூடிய தேவ மனுஷன், ஆப்பிரிக்கா தேசத்தை கலக்கின ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் ஃபார்முலாவே முதல்ல உங்களை ஃபெயிலியர் ஆக்குவார். ஃபெயிலியர் ஆக்கும் பொழுது தான் தேவ கிருபை வெளிப்படும். தேவ கிருபை வெளிப்படும் பொழுது தான் தேவன் வெளிப்படுவார். தேவன் வெளிப்படும் பொழுது எந்த பிசாசும் உங்களை தடுக்க முடியாது. இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபெயிலியர்ல உட்கார்ந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு தோல்வியில உட்கார்ந்து இருக்கிறீங்களா, உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்லுகிறார், போர் வீரனே, போர் வீராங்கனே, எழும்பு. இதுவரைக்கும் உன் பலத்துல மோதுன, இதுவரைக்கும் உன் பலத்துல சாதிக்கல நினைத்த, இனி உன்னை தூக்கி அபூர்வமா உயர்த்துகிற தேவ பலத்துல நீ ஓட போற, தேவ பலத்துல நீ எழும்ப போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறார், அற்புதங்களை செய்வார்னு சொல்லுகிற ஒவ்வொரு தேவ ஜனமும் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவரை உயர்த்துவோமா? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, எங்களுக்கு ஜெயம் தந்தீரையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, என்ன தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. எல்லாரும் சேர்ந்து புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. எத்தனை பேரால சொல்ல முடியும்? புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஐயா, இன்றும் என்றும் கண்ணீரை கண்ணீரை கண்டீரையா, எங்கள் கரம் பிடித்தீரையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்ணீரை கண்டீரையா, எங்கள் கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு அதிசயமானவர். அவர் கண்டிப்பா செய்வார். உங்க டைம் வந்திருக்கு, உங்க டேன் வரப்போகுது, உங்க நேரம் வந்துட்டு, உங்க முறையும் வரப்போகுது, அற்புதம் நடக்க போகுது. மாற்றங்கள் தேவ கரத்திலிருந்து உங்களை நோக்கி வருது. தேவ சனமே, எத்தனை பேர் ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தருகிறத ரிசீவ் பண்ண ஆயத்தமாகுங்க. புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம். எல்லாரும் சேர்ந்து புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. சொல்லுங்க, அவர் இன்றும் என்றும், ஓ இன்றும் என்றும் வல்லவரே, அவர் இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எங்கள் எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோஹி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா, எல்ரோஹி நீர்தானையா,
பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. ஆமென். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, அது புது ராகம் பிறக்குது. பிறந்தது. புயல் இன்று ஓயுது. உங்க வீட்டில் உள்ள புயல் இன்னைக்கு ஓயுது. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாரு, எரிகோ உனக்கு தாரேன்னு சொன்னாரு. அது விழுகிறதுக்கு முன்னாடியே சொன்னாரு, எரிகோ உன் கால் கீழே விழுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். எத்தனை பேர் விசுவாசித்து கொண்டு இருக்கிறீங்க தேவ ஜனமே? புது ராகம் பிறந்தது. உங்க போராட்டத்தின் புயல் அடங்குது. பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ. பூரண சமாதானரே போதுமே உம் சமூகமே, பூரண சமாதானரே போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. ஓ நன்றி அப்பா வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, 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 யா என்றும் என்றும். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன், எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எங்கள் எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோஹி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோஹி நீர்தானையா, என்னையும். எத்தனை தேவச்சனம் அப்பா பார்த்து சொல்றீங்க, எல்ரோஹி நீர்தானையா. என் தேவையெல்லாம் அறிந்தவர், என்னையும் கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. அப்பா அவன் கையை பிடிச்சிருக்கிறாரு. கண்ணீரை கண்டீரையா, உங்கள் கரத்தை பிடிச்சிருக்கிறவர், கரம் விண்ணப்பங்களை கேட்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் எனக்கு விடுதலை, விடுதலை. உறுதியாய் பற்றி கொண்டே. எத்தனை பேர் சொல்றீங்க இருக்கிற இடத்துல அப்பாவை பார்த்து, உம்மையே நம்பியுள்ளே. அற்புதம் செய்வார், மாற்றங்களை தருவார். உறுதியாய் பற்றி கொண்டே. ஹல்லேலூயா. கடந்த 25 வருடம் குடும்பமா ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ நாட்கள் காத்திருந்தோம். ஆனா இப்போ புரியுது, சகல தேசத்திலையும் பயன்படணும்னா காத்திருப்புன்னு சொல்றது உண்மையா இருக்குது. காத்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் கழுகு போல பிரகாசிக்க பண்ணுவார். காத்திருக்கிறீங்களா? உங்க காத்திருப்பு ஒரு நாள் வீணாகாது. யுவர் வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங்னு நான் சும்மா சொல்ல தேவச்சனமே. ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு வெயிட்டிங். நான் காத்திருப்புனா என்னன்னு கண்ணார பார்த்துருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். என் குடும்பம் ரொம்ப நாள் காத்திருந்திருக்கு. கர்த்தருடைய டைம்காக காத்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்கிறீங்களா? ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில வீணாக போவதில்லை. உங்க வாழ்க்கை வீணாகாது. உங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை நீங்க பார்ப்பீங்க. அர்த்தம் என்னன்னு கர்த்தர் காண்பித்து தருவார் தேவச்சனமே.
சமாதானரே, போதுமே உம் சமூகமே, பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. அருமையான தேவ ஜனங்களை ஒவ்வொரு பேரையும் அப்பா தொட்டு கொண்டு இருக்கிறாரு. அப்பாவுடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்து அப்பா உங்களை மறக்கவே இல்லை. அப்பா உங்களை நினைவில் வைத்திருக்கிறாரு. ஏதாவது சத்துருவின் கிரியைகள் உங்களை அட்டாக் பண்ணி கொண்டு இருக்குன்னா இந்த நாட்கள் அந்த அட்டாக்குகளை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறத நான் பார்க்குறேன். ஆவியானவர் சில சர்ப்ப ஆவிகளை எரித்து சாம்பலாக்குகிறார். அவைகள் எல்லாம் எரிக்கப்படுகிறது. உங்கள் குடும்பத்தில் தலைமுறையாக தாக்கி கொண்டிருக்கிற ஆவிகள், போராட்டங்கள், பாவ சிந்தனைகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கு. இந்த நாட்களில் பரிபூர்ண விடுதலை, ஒரு ஆவிக்குரிய டெலிவரன்ஸ் உங்களுக்கு வருது. இந்த ஆவிக்குரிய டெலிவரன்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய தெய்வ மகிமை மறைந்திருக்கு. வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங். தேவச்சனம் யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு. உங்கள் காத்திருப்பு வீணாகாது, அற்புதங்களை கொண்டு வரும். எத்தனை தேவச்சனத்துக்கு புரியுது? நீங்கள் இன்னைக்கு காத்திருக்கிறீங்கன்னா ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அது உங்கள் கண்கள் காணும் தேவச்சனமே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? என்னை காத்திருக்க வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, பெரிய காரியத்தை எனக்காக செய்ய போறதுக்காக நன்றி. எத்தனை தேவஜனம் சொல்வீங்க? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டாரு. தேவ ஜனமே, காத்திருக்கிற தேவ ஜனத்தை பிசாசால ஜெயிக்கவே முடியாது. ஜபிக்கிற தேவ ஜனத்தை அவனால மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிறீங்கல்ல, இதனுடைய பலனை பார்ப்பீங்க, இதனுடைய விளைச்சலை பார்ப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஜபிக்க வைக்கிறாரு. தானியங்களை விதைக்க வைக்கிறாரு. ஜபம் என்ற வார்த்தைகளை விதைக்க வைக்கிறாரு. விசுவாச வார்த்தைகளை விதைக்க வைக்கிறாரு. உங்க கண்ணீரை விதைக்க வைக்கிறாரு. இதனுடைய அறுவடைய உங்க கண்கள் காணும் தேவ ஜனமே. இன்னைக்கு உன்னதமான அபிஷேகம் பெற்றவர்களை, தேவ ஜனங்களை பிசாசு எப்படி தெரியுமா தடுக்கிறான்? ஆமீன். அவர்களுடைய ஜெபங்களை எப்படி தடுக்கிறான் என்றால், சில பாவங்களை கொண்டு வருகிறான். நம்மளால உணர முடியாத அளவுல சில சின்ன சின்ன பாவங்களை கொண்டு வந்து சத்ருவானவன் நம்ம மேல உள்ள அபிஷேகத்தை கரைப்படுத்த, நம்ம மேல உள்ள தேவ திட்டத்தை கரைப்படுத்த அவன் திட்டமுள்ளவனா இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவச்சனமே, ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படியே செய்யுமா? தேவச்சனங்களை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சொற்ப மதியினம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு செத்த ஈ நம்மளுடைய அபிஷேக தைலத்தை நாசாக்கி கொண்டு இருக்கும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த சொற்ப மதியினம் தலை தூக்கி நம்மளை விழ வைத்து கொண்டிருக்கும். நம்மளுடைய பலவீனங்கள் தலை தூக்கி கொண்டிருக்கும். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் அந்த பலவீனங்களை மிதித்து போட கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. தேவச்சனமே, ஒரு கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஹேர் ஸ்டைலில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஃபேஸில் ஏதாவது ஒட்டி இருக்குதா? இதே போல தான் தேவச்சனமே, இந்த வசனம் என்ற கண்ணாடி முன்னாடி கர்த்தர் உங்களை நிப்பாட்டி இந்த 100 நாளும் உங்களை சுத்திகரிக்கிறார். ஆண்டவர் யோசுவாட்ட அதை தான் சொன்னார், ஜனங்களை எல்லாம் பரிசுத்தமாக பண்ணு, எல்லாரும் பரிசுத்தப்படட்டும், நாளைக்கு அற்புதத்தை பார்ப்பீங்க. எத்தனை தேவஜனம் சொல்றீங்க? உங்க வாழ்க்கை ஃபுல்லா தேவனுடைய கிருபையா நிறைஞ்சிருக்கும்படி ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த வசனம் என்ற கண்ணாடி முன்னாடி நின்று விதைக்கிற ஒவ்வொரு காரியமும் வீணாகாது. தேவஜனமே, இந்த வசனம் என்ற கண்ணாடி முன்னாடி வரும்பொழுதுதான் செத்த ஈ எங்க இருக்குது, ஆமீன், மதியினம் எங்க இருக்குதுன்னு ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். எத்தனை தேவஜனம் உணர்றீங்க? தேவஜனமே, இந்த பழைய காலத்துலலாம் இந்த ஓடு வீடுகள் உண்டு. இந்த ஓடு வீடுகளில் ஏதாவது ஒரு ஓடு என்ன செய்யும்? இலகி போயிருக்கும். இல்லை என்றால் வெளிச்சம் வருகிறதற்காக ஒரு ஓடை மட்டும் எடுத்துட்டு அதில் ஒரு கண்ணாடி பீஸ் வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள எந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாம காலையில் ஆயிட்டுன்னு சொல்லுகிறதற்கும், நல்ல வெளிச்சம் வந்துட்டுன்னு சொல்லுகிறதற்கும், வீட்டில் இருட்டு இல்லாமல் இருக்கிறதற்கும் ஒரு சின்ன கிளாஸ் பீஸ் இருக்கும். அதில் இருந்து அழகா என்ன செய்யும்? வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரும். வீட்டுக்குள்ள ஏதாவது புகையெல்லாம் வரும் பொழுது கரெக்டாக அந்த வெளிச்சம் வருகிற இடம் மட்டும் ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி இருக்கும். அந்த
அந்த ஃபோக்கஸ் லைட் மாதிரி அந்த வெளிச்சத்தை ஃபோக்கஸ் பண்ணுகிற அந்த கிளாஸ்ல இருந்து வருகிற சூரிய வெளிச்சம் அந்த ஓட்டுக்கு மத்தியில இருந்து மூடப்பட்ட நூறுக்கணக்கான ஓடுகள் மத்தியில ஒரு ஓடு மட்டும் கண்ணாடி பீஸ் இருக்கும் பொழுது அதன் வழியா வெளிச்சம் உள்ள வருகிறது. அந்த வெளிச்சம் உள்ள வரும் பொழுது அந்த ரூம்ல எவ்வளவு டஸ்ட் இருக்குது, எவ்வளவு தூசி இருக்குதுன்னு அதுல நீங்க துல்லியமா பார்க்க முடியும். அப்போதான் நம்ம யோசிப்போம், ஓ இந்த ரூம்ல இவ்வளவு தூசி மிதந்து கொண்டு இருக்குதா, இதையெல்லாம் நம்ம சுவாசிச்சு கொண்டு இருக்கிறோமேன்னு நீங்க யோசித்த நாட்கள் இருந்திருக்கும். இந்த காரியங்களை அநேகர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அனுபவித்திருப்பீங்க. இப்பொழுதெல்லாம் காங்கிரீட் வீடு, டெரஸ் வீடும், பில்டிங் பிளஸ் பில்டிங்ஸா மாறிட்டு, ஆனா அந்த நாட்கள்ல இந்த ஓடு வீடுகளில் வசித்தவர்கள் உங்க பாட்டி தாத்தாவுடைய காலத்துல பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்துருக்க முடியும். ஒரு ஓட்டுல ஒரு சின்ன இடம் ஓட்டம் இருந்தா கூட அதன் வழியா சூரிய கதிர்கள் உள்ள வரும், வெளிச்சம் உள்ள வரும். உள்ள வரும்பொழுது தான் அந்த ரூமுக்குள்ள இருக்கிற டஸ்ட் மிதக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்படிதான் நம்ம இருதயம் சுத்தமா இருக்கிறது போல நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, என் இருதயத்துக்கு என்னை பத்தி சிலப்பம் தெரியாம கூட இருக்கலாம், ஆனா என் சிந்தனைகளையும் என் மறைவான எண்ணங்களையும் நியாயம் தீர்க்க போகிறது கர்த்தர்னு சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஊழியர்கள் ஆனாலும் சரி, அவர்களுக்குள்ளேயும் மறைந்த சில விஷயங்கள் இருக்கும். இதை உணர்த்தி காட்டுகிறது தான் தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியனும் அப்படியே செய்யும். ஆம் பிரியமான தேவச்சனமே, சொற்ப மதியனும். பெரிய பெரிய ஊழியர்களை கூட இன்னைக்கு விழ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவ ஜனங்கள் எவ்வளவு உஷாரா இருக்கணும். தேவ ஜனங்கள் இந்த அபிஷேகத்தை பாலாக்கி போடுகிற இந்த செத்த ஈக்கள்கிட்ட எவ்வளவு கவனமா இருக்கணும் தெரியுமா? ஒரு சின்ன ஈ போதும் தேவ ஜனமே, அந்த செத்த ஈ என்ன செய்து அவ்வளவு அபிஷேக தைலத்தையும் நாசாக்கி விடுகிறது. வேதத்தில் அழகா போட்டிருக்கிறது, புளித்த மாவு நல்ல மாவை எல்லாம் உப்பி போக பண்ணும். அதனால புளித்த மாவோடு நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. புளிப்புனா என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத செயல். தேவனோடு இன்னும் இன்டிமெசியா நெருங்குற தேவச்சனங்களை கர்த்தர் இன்னும் ஃபில்டர் ஆக்குறாரு. ஏன் தெரியுமா? சத்ரு எந்த விதத்திலையும் உங்களை லாக் பண்ணக்கூடாது. எப்படி சத்ரு லாக் பண்றான்னு நேற்றைய தினத்துல ஆவியானவர் நம்மளோட பேசினாரு. அதுலதான் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், தாவீதுனுடைய மனைவி தாவீது ஆண்டவருக்காக செயல்படும் பொழுது நிந்தித்தால் அவள் கடைசி வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாள். அதே போல யோபுனுடைய நண்பர்கள் யோபுவை ஒவ்வொரு முறையும் கத்திய வைத்து குத்துனது போல அவனுடைய வேதனையின் மத்தியில் நாவு என்ற ஆயுதத்தை உபயோகப்படுத்தி அவனுக்கு ஆலோசனை சொல்றேன் சொல்லி சொல்லி அவனை காயப்படுத்தினாங்க. ஆனா அந்த யோபு என்ன செய்தாரு? ஆண்டவர் சொல்படி கேட்டு பிறருக்காக ஜெபித்தாரு, மன்னித்தாரு. அவர் மன்னித்ததுனால அந்த நண்பர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறினது. அதே நேரம் அந்த நண்பர்கள்ட்ட ஆண்டவர் சொன்னாரு, போய் என் தாசன்ட்டு ஜெபிங்கன்னு சொன்னாரு. அருமையான தேவ ஜனமே, யோபு வேதனையில இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் அவனை நிந்தித்தார்கள். தேவ ஜனங்கள் புரியணும், அவன் இன்னைக்கு ஆவிக்குரிய யாரையாவது ஏதோ விதத்துல நம்ம நிந்திக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில லாக் உண்டாகுது. அதே போலதான் நம்ம மன்னிக்காமல் இருக்கும் பொழுது சில லாக் உண்டாகுது. ஒரு வல்லமையான தேவ மனுஷன் சொன்னாரு, ஃப்ரீ ஸ்பிரிட் அட்ராக்ட் ஹோலி ஸ்பிரிட். ஃப்ரீ ஸ்பிரிட்னா என்ன? உங்க விடுதலையான ஆவிதான் பரிசுத்த ஆவியே அட்ராக்ட் பண்ணும். பரிசுத்த ஆவியானவர் உங்க கிட்ட கொண்டு வரும். நல்ல பூ அவன் வண்ணத்து பூச்சிகளை ஈர்க்கிறது போல இன்னைக்கு நீங்க சுத்த மனசாட்சியோடு பிறர் மேல கசப்பு இல்லாம உள்ளத்துல இருந்து சந்தோஷம் பொங்கி வந்து நீங்க தேவனை துதிக்கிற ஒரு பிள்ளைனா உங்ககிட்ட தான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. ஆனா நீங்க பிறர் மேல கவலையோடு வெறுப்போடு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு பதிலா சாத்தான் நின்று கொண்டு சில ஆலோசனைகளை சொல்லுவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தை காட்டிலும் ஒரு மேலான ஒரு விஷயம் உண்டு. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா தாழ்மை வேணும். நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தணும். நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பரிசுத்தம் என்ற ஒரு ஒப்புரவாகுதல் தேவை. அதனாலதான் அநேக சபையில ஆராதனைக்கு முன்னாடி சுத்திகரிப்புன்னு ஒரு பகுதி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சுத்திகரிப்பு பகுதியில இயேசுவின் ரத்தத்தினால கழுவுகிறதுக்கு நம்மள ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடத்துவாங்க. ஏன்னா சிலர் என்ன செய்யறாங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியில நிரம்புறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்காம ஆண்டவரோடு இணைய விரும்பும் பொழுது இந்த ஒளியின் தூதனுடைய ஆவி என்ன செய்து அவர்களை நிரப்பி அந்நிய பாஷையில பேச வைக்கிறது. தேவ ஜனங்கள் யாரெல்லாம் பிறரை மன்னிக்காம கசப்போடு ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த தேவ ஜனங்கள் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவர்கள் மன்னிக்காததினால் பெரிய ஆபத்து
வந்திருக்கிறது. உடனடியாக மன்னிப்பு கேட்கணும். அப்போ நீங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது நீங்க அந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை ஆயிருவீங்க. அந்த மன்னிக்காத சுபாவம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை தீப்பிடிச்சு எரிய பண்ணும், நிம்மதியை கெடுக்கும், ஜபத்தை கெடுக்கும், உங்க உபவாசத்தை கெடுக்கும். இதெல்லாம் காட்டிலும் உங்க ஆசீர்வாதங்களை தடை பண்ணும். எவ்வளவோ ஜெபிப்பீங்க, ஆனா ஆசீர்வாதம் வராது. இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலே மேலானது. வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனத்தை. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களில் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆண்டவர் சொன்ன நிறைய விஷயங்களை செய்யறதுனால ஆண்டவர் அட்ராக்ட் ஆக மாட்டாரு. ஆண்டவர் பலி கொடுக்க சொல்லியிருப்பாரு, ஆனா கீழ்ப்படியாம பலி கொடுத்தா அது வீணா இருக்குது. இது எதுக்கு ஒப்பனையா இருக்குதுன்னா தேவச்சனமே, ஆமென், துதி என்ற பலியை நீங்க செலுத்த ஆரம்பிப்பீங்க, ஜெபம் என்ற காணிக்கையை நீங்க செலுத்துகிறீங்க, ஆமென், பணம் என்ற காணிக்கையை நீங்க விதைக்கிறீங்க, பல ரீதியில தேவனோடு நெருங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆனா கீழ்ப்படியாமை என்ற ஒரு சுபாவம், மன்னிக்காத ஒரு சுபாவம் நமக்குள்ள காணப்படும் என்றால் நம்ம ஆசீர்வாதத்தின் கதவை நம்மளே பூட்டி போடுகிறோம். ஒரு வெளிநாட்டில் ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, பிரிசன் ஆஃப் அன்ஃபர்கிவ்னஸ். அவன் மன்னிக்க முடியாத என்ற ஒரு சிறை, மன்னிக்க முடியாத ஒரு சிறையில மாட்டிக்கொண்டு இன்னைக்கு அநேகர் தவிக்கிறாங்க. அதெல்லாம் மன்னிக்கவே முடியாதுப்பா, எப்படி அதை மன்னிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மன்னிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு தெரியல தேவச்சனமே. மன்னித்தா 1 கோடி ரூபா உங்க கையில வந்தாலும் வராத சந்தோஷம் வரும். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. மன்னிக்கிறதுக்கு முன்னாடி தான் கஷ்டமா இருக்கும், ஆனா மன்னிச்ச பிறகு ஒரு சமாதானம் வருதே, அது எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது தேவச்சனமே. இதை அனுபவித்த அநேக ஜனங்கள் இங்க இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அருமையான தேவச்சனங்கள், ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில் நடக்கிற சாட்சிகளை கமெண்ட்ல எழுதுங்க. கர்த்தர் படிப்படியா அற்புதம் செய்ய ஆரம்பிப்பாரு. ஒவ்வொரு மூவையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்களை கமெண்ட்ல எழுதி தருவீங்க. ஏன்னா அநேக ஆயிரங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குது. தேவச்சனங்கள், ஆண்டவர் எனக்கு லாங் லாஸ்டிங்கா ஒரு அற்புதம் செய்யணும்னு மட்டும் நினைத்து கொண்டிருக்க கூடாது. நன்றி உள்ள தேவச்சனங்கள், ஆண்டவருடைய ஒவ்வொரு மூவுக்காக நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு மூவ் அவர் ஒரு அலைன்ஸ் கொண்டு வராரா, நன்றி செலுத்துங்க. உங்க பிள்ளையினுடைய திருமண வாசல் ஓப்பன் ஆகுதா, நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு அநேகர் பாருங்க, திருமணம் நடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, திருமணம் எல்லாம் செட்டில் ஆயிருது, நடக்கிறதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் நடந்துருது. இந்த 100 நாள் ஜெபத்தில் கமெண்ட் போட்டு நிறைய பேரை காணல. ஏன்னா ஆசீர்வாதங்கள் உடனடியாக வரும் பொழுது 100 நாள் ஜெபமே நிக்குது. அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அநேக சாட்சிகளை நான் பார்த்தேன் தேவச்சனமே. கர்த்தர் உடனடியாக அற்புதம் செய்ய ஆரம்பித்தாரு. ஆனா அவர்கள் நன்றி சொன்னதோ, அவர்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக ஒரு சாட்சி எழுதினதையோ பார்க்க முடியவில்லை. 100 நாள் ஜெபத்தில் அவர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல. அப்ப சில ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது தேவ திட்டம் அடிபடக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்தில் உங்களை கொண்டு வந்ததை, அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அதனால ஒவ்வொரு ஸ்டெப் கர்த்தர் செய்கிற சின்ன சின்ன மாற்றங்களுக்கு அந்த கையளவு உள்ள மேகம் தெரியும் பொழுதே நீங்க சாட்சிகளை எழுதி அதை உற்சாகப்படுத்தி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வாரு. இந்த நாட்களில் நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தோன்னு சில அந்தகார ஆவிகள் உங்களை துரத்த ஆரம்பிக்கும், உங்களை போராட ஆரம்பிக்கும். அநேக சாட்சிகளை பார்க்கும் பொழுது சில தேவஜனங்கள் ஜெபிக்க விடாதபடி சத்துரு தடை பண்ணுகிறான். புரிந்து கொள்ளுங்க, புல்லாங்கனுக்கு பயம் வந்துட்டு எப்படியாவது உங்களை விரட்டலாம் நினைக்கிறான். ஒரு வல்லமையான தேவ மனிதன் சொன்னாரு, பிசாசு எப்படி தெரியுமா இருக்கிறான்? அவன் ஒரு கிழட்டு சிங்கம். அந்த கிழட்டு சிங்கம் கையில ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்குது. கிட்டத்துல போய் பார்த்தா தான் தெரியும், அதுக்கு வாயில ஒரு பல்லும் கிடையாது. இதுதாங்க உண்மையான சாத்தானுடைய லெவல். அவன் உங்களை பயங்காட்டுகிறான். ஆனா அந்த பயத்தை ஜெயித்துட்டீங்கன்னு வைங்களேன், கிட்ட போய் பார்த்தா தெரியும் அவன் சிலுவையில தோக்கடிக்கப்பட்டிருக்கிறான், சிலுவையில் அவன் நிர்மூலா இருக்கிறான். ஆனா இன்னைக்கு இது தெரியாததுனால நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம அநேக நாள் தியானிச்சிருக்கிறோம். பிசாசை ஜெயிக்கிறது கூட எளிது, ஆனா பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா பிசாசை இயேசுவின் நாமம் சொன்னா ஓடிடுவான். ஆனா அவன் தந்திரம் இருக்கு பாத்தீங்களா, சில பண ஆசையை காட்டுவான், சில கோவத்தை உருவாக்குவான். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? கோவப்படுவீங்க, மன்னிக்காம இருப்பீங்க, உலக ஆசையில விழுவீங்க. இதெல்லாம் அவனுடைய தந்திரம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தாரு. அவன் சில கிரியைகளை வைத்திருக்கிறான். சில பண ஆசையினால, உலக ஆசையினால, மன்னிக்க முடியாத சுபாவத்தினால, இச்சைகளினால சில குடும்பத்துல சில கட்டுகள் இருக்குது. அதுதான் 5 வருஷமா 10 வருஷமா அவங்களை கட்டி வைக்குது. அந்த நாட்கள் ஆண்டவர் இயேசு பல ஆண்டுகளாக கட்டப்பட்டவங்களை விடுதலை ஆக்கினார். அந்த கட்டுகள் எப்படி வந்திருக்கும்? சின்ன ஒரு விஷயத்தினால தான் உள்ள நுழைஞ்சிருக்கும். சின்ன
சின்ன ஒரு அறியாமைனாலதான் உள்ள நுழைஞ்சிருக்கும். ஆமீன். ஆதாம் ஏவாள் பெரிய ஆசீர்வாதத்தை எப்படி இழந்தாங்க? ஒரு சர்ப்பம் சொன்ன ஒரு சின்ன பொய்க்கு தான் கீழ்ப்படிஞ்சாங்க. இன்னைக்கு சாத்தா அவங்கள ஒரு சின்ன பொய்க்கு தான் கீழ்ப்படிய வைப்பான், பெரிய ஆசீர்வாதங்களை நஷ்டப்படுத்திடுவான். அதனாலதான் தேவ ஜனங்கள் உஷாரா இருக்கணும், தேவ ஜனங்கள் ஆவியில தெளிவா இருக்கணும். பிசாசு ஒரு சைடு பலவீனமானவன் தான், ஆனால் அவன் ரொம்ப தந்திரசாலி. தேவ ஜனமே, ஒரு 80 வயசு தாத்தா என்ன செஞ்சாருன்னா, ஒரு வாலிபனோடு குத்துச்சண்டை போடணும்னு அவர் பேட்டி கொடுக்கிறாரு. அப்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இந்த 80 வயசு தாத்தா எப்படி அந்த வாலிபனை ஜெயிப்பாருன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். அவர் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாரு? ஒரு நாள் யுத்தம் வருகிறது, அவர்கள் 2 பேரும் அந்த குத்துச்சண்டை மேடையில இருக்கிறாங்க. 80 வயசு தாத்தா ரொம்ப பலவீனமா இருக்காரு, ஆனா அந்த வாலிபன் பயங்கர பலசாலி. இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? இவர் ஒரு அடி கூட அடிக்கவே இல்லை. இவர் முழுக்க முழுக்க பயன்படுத்தினது தந்திரம். ஏன்னா இவர் சரீரத்துல பலனே கிடையாது. இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? கிட்டத்தட்ட அந்த மனிதன் அடிக்கிற ஒவ்வொரு அடியிலிருந்து தப்பிச்சு கொண்டே இருந்தாரு. அவன் கைகால ஓங்கி அடிச்சு அடிச்சு அவன் எனர்ஜி லாஸ் ஆகிற வரைக்கும் அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியிலிருந்து தப்பித்து கொண்டே இருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது அவர் கையை வித்தியாசமா செய்யும் பொழுது அவர் கையில இருந்து ஒரு விரல் என்ன செஞ்சிச்சு? அந்த நபருடைய கண்ணில் பட்டுட்டு, கண்ணில் பட்ட ஸ்பாட்ல அவன் கீழே விழுந்திருக்கான். விழுந்த நேரத்தில் இவர் பிடிச்சு அமுக்கி ஜெயித்துட்டாரு. இவ்வளவு தான் தேவஜனமே, தந்திரம். சத்ரு இதே போலதான். கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களை பிசாசு தொட முடியுமா? அபிஷேகம் பெற்ற உங்களை பிசாசு தொட முடியுமா? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட உங்களை பிசாசு தொட முடியுமா? ஆனா சில தந்திரத்தை உருட்டி விடுவான். அந்த தந்திரத்துல ஏமாந்துட்டீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க. ஒரு குறிப்பிட்ட தேசத்துல கிரீஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவன் கோல்டான்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி ஓட்டப்பந்தயத்தில் இருக்கும் பொழுது அந்த சகோதரி மிகுந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி, மிகுந்த கடின உழைப்பு பண்ணி அந்த அருமையான ஓட்டப்பந்தயத்துல அவங்க ஓடுகிறதுக்கு ஆயத்தமாகி அது குறிப்பிட்ட பந்தயத்துல வாராங்க. இப்போ மேனான நாள் வருது, அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஓட போறாங்க. அந்த தேசத்தை பொறுத்தவரை அவர்கள் சில இடரல்களை உண்டாக்குவாங்க. ஓடும் பொழுது என்ன ஆகும்னா, சிலர் தங்க ஆப்பிள உருட்டி விடுவாங்களா, சில தங்க நாணயங்கள் கீழே கிடக்குமா. இந்த பண ஆசை உள்ளவங்க போக்கஸ் மாதிரி அதை எடுக்க கீழே குனிவாங்களா, அந்த ஓட்ட பந்தயத்தில் தோத்துருவாங்க. ஆனா இந்த சகோதரி என்ன செய்றாங்க? ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு தங்க ஆப்பிள் வருது. அவர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அவங்க கணவருடைய சத்தம் உள்ளத்துல கேட்குது, ஃபோக்கஸ் பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு. ஏன்னா அவங்க ட்ரைனிங் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு முறை அவங்க கால் வலித்து கீழே விழும் பொழுது உன்னால முடியும், நீ சாதிக்க முடியும், நீ எலும்பு என்று அவங்க கணவர் எப்பொழுதுமே உற்சாகப்படுத்துவாங்களா. இப்படி அவங்க ஓடும் பொழுது அவர்கள் கீழே அப்பப்போ ஒரு தங்க நாணயம், ஒரு தங்க ஆப்பிள்லாம் வரும் பொழுது அவங்க ஃபோக்கஸ் மாறும் பொழுது அவர்கள் கால் வலிக்கும் பொழுதெல்லாம் ஒரு சத்தம் கேட்குமா. அந்த சத்தத்தில் என்ன தெரியுமா கேட்கும்? ஃபோக்கஸ். உன்னால முடியும், ஓ உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி தன் கணவருடைய சத்தம் இருதயத்தில் கேட்டதுனால எந்த ஆசையிலையும் விழாம அந்த வெற்றி கொடியை தட்டினாங்க. தேவ ஜனங்களே, அநேகர் அந்த ஆப்பிள பறக்கணும்னு சொல்லி கீழே குனியும் பொழுது அவர்கள் பந்தயத்தில் தோத்தாங்க. அந்த பந்தயத்தில் ஜெயித்தா அசைக்க முடியாத உயர்வும் பேரும் உண்டாகும், அநேக பணமும் உண்டாயிருக்கும். ஆனா அவங்க தங்க ஆப்பிள எடுத்தாங்க தெரியுமா? கடைசியில் அந்த தங்க ஆப்பிள கீழே குனிஞ்சு எடுத்ததுனால டைம் வேஸ்ட் ஆச்சு, அவங்க தோத்தாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஆப்பிளையும் கடைசியில அந்த டீம் வாங்கிரும். ஏன்னா அவர்கள் டெஸ்ட் பண்றதுக்காக தங்க வண்ணத்துல பூசப்பட்டு அனுப்பப்பட்ட பெயிண்ட் அடிக்கப்பட்ட ஒரு தங்க ஆப்பிள், அது ஒரிஜினல் ஆப்பிள் கிடையாது. இதே போலதான் தெய்வச்சனமே, நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது ஏதோ விதத்துல சத்துரு என்ன செய்வான்? சில பிளானை கொண்டு வந்து அந்த திட்டத்தை நிர்மூலமாக்குவான். அப்ப 100 நாள் ஜபத்திலேயே அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, ஆசீர்வாதம் உங்க கையில வருதுன்னு நீங்க நினைச்சிட்டு ஜபத்தை விடுவீங்க. ஆண்டவர் படிப்படியா செய்வாரு, ஏற்ற நேரத்துல செய்வாரு. தேவையானதை உடனே செய்வாரு, தேவையில்லாததை ஏற்ற நேரத்துல செய்வாரு. அதனாலதான் சத்துருவின் பெரிய தந்திரமை எப்படியாவது ஜபத்திலிருந்து உங்களை பிரிக்கணும், எப்படியாவது சத்தியத்தை அறியாம நீங்க போகணும். ஆசீர்வாதம் உங்க கையில வந்தாலும் சத்துரு அதை இழக்க பண்ணிடுவான். ஏன்னா சத்துருக்கு தெரியும் எங்க இருக்கு இவனுடைய மைனஸ் பாயிண்ட், எதை செஞ்சா இவன் ஏமாறுவான்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அவன் தந்திரசாலி. அதனால நம்ம அவனை குறைச்சி எடை போட முடியாது. அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் தோற்கடிக்கப்பட்டவனாலும் அவனுக்கு சில தவறான தந்திரங்கள் உண்டு. அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, ஆதி சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்தரக்கூடாதுன்னு நான் பயந்து போயிருக்கிறேன். ஐ ஆம் இன் ஃபியர். அது உங்களை வஞ்சிக்க கூடாதுன்னு, அவனுடைய டிசப்ஷன்ல, சத்ருனுடைய தந்திரங்கள்ல நீங்க விழக்கூடாதுன்னு நான் பயந்து இருக்கிறேன்னு பவுல் சொல்லுகிறாரு.
இருந்தாரு. பிசாசுக்கு அவர் பயப்படல. பிசாசின் தந்திரங்கள் உண்டு. டிவைசஸ் ஆஃப் டெவில்னு வேதம் சொல்லுகிறது. சத்துருவின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவோ என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம தேவச்சனங்கள் சத்துருவுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளணும். அருமையா நெகமியா அலங்கத்தினுடைய மதிலை கட்டும் பொழுது அந்த வேலையை தடுக்கிறதுக்கு சத்துரு 2 பேரை எழுப்பாட்டி விட்டான். நெகமியாவோட உயிரை எடுக்கிற லெவல்ல அவனை தந்திரமாக கூப்பிட்டாங்க. ஆனா நெகமியா தெளிவா இருந்தான். எத்தனை தேவஜனம் புரியுறீங்க? இந்த நாட்கள்ல உங்க ஆசீர்வாதத்தை உங்க கையை விட்டு விலக பண்ணுகிறதுக்கு சில தந்திரத்தை சத்துரு பயன்படுத்துகிறான். அந்த தந்திரம் தான் சில புளித்த மாவு, சில செத்த ஈக்கள், இதற்கு ஒப்பனையாக சில காரியங்களை அனுப்புகிறான். வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவன் கீழ்ப்படிதல் தான் மேலானது. நீங்க 100 நாள் ஜெபித்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லாம போகக்கூடாது தேவஜனமே. எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் ரொம்ப மேலானதுன்னா, நீங்க பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் மேல்னு சொல்லுகிறாரு. தேவஜனங்கள் புரியணும். சத்துருவோடு எதிர்த்து நிக்க தான் கர்த்தர் உங்களை அழைச்சாரு. ஆனா நீங்க சர்வாயுத வர்க்கத்தை நீங்க போட்டுக்கொள்ளணும். அவன் கர்த்தருடைய பாதுகாப்புல நின்று தான் நீங்க பிசாசை ஜெயிக்க முடியுமே தவிர, கர்த்தருடைய ஆவியானவருடைய சப்போர்ட்ல நின்று தான் நீங்க பிசாசை ஜெயிக்க முடியுமே தவிர, நீங்க ஓனா சாத்தானை ஜெயிக்க முடியாது. பாருங்க, ஆதாம் ஏவாளும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத ஒரே காரணத்தினால பிசாசு அவர்களை மேற்கொண்டான். சோ பிசாசை ஜெயிக்கிற ஈஸியான முறை தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாலே போதும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:7 ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு அநேகருக்கு தெரிந்தது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்றுதான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அருமையான வசனம் இருக்குது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. நீங்க கீழ்ப்படியாம பிசாசுக்கு எதிர்த்து நின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்க ஸ்கேவாவுடைய புத்திரர்கள் 7 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி பிசாசை விரட்ட முன் வரும் பொழுது பிசாசு சொல்லிச்சு, எனக்கு பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீங்கள் யார் என்று கேட்டு அவர்களை குற்றுயிராக்கி விட்டது, அவர் வஸ்திரங்களை கிழித்தது, அவர்களை சோதித்து அனுப்பினது. ஏன்? அவர்கள் சொந்த பலத்துல போனார்கள். பவுல் பிசாசு விரட்டான்னு சொல்லிட்டு காப்பி அடிச்சாங்க. So I told already, faith is not imitating. faith சொல்லுகிறது, விசுவாசம் சொல்லுகிறது, அடுத்த ஆள் பிசாசு விரட்டுறாங்க, நம்மளும் விரட்டலாம்னு சொல்லிட்டு உங்க துணிகரகத்தில் விரட்டிடக்கூடாது. பிசாசுக்கும் சில தீய வல்லமைகள் இருக்குது. இந்த வல்லமைகள் எல்லாம் அவன் உபயோகப்படுத்தி நம்மளை கீழே விழ வைக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, முதல் ஸ்டெப் தேவனுக்கு கீழ்ப்படியுங்க, 2வது ஸ்டெப் நீங்க எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுதுதான் 3வது ஸ்டெப் தானா நடக்கும், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு அநேக தேவஜனங்கள் நல்லா ஜெபிக்கிறாங்க, பிசாசை விரட்டணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏதோ விதத்துல கீழ்ப்படியாமை அவர்களுக்குள்ள வந்துட்டு, இதை தான் வேதத்துல நீங்க பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த சோதம் குமாரா அழியக்கூடாதுன்னு திறப்புல நின்று ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பாருங்க, திறப்புல நின்று ஜெபிக்கணும்னு சொல்லுவாங்க. திறப்புல நின்று நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும், அது நம்மளுடைய கடமை தேவஜனமே. நீங்க கூட உங்க வீட்டுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கணும். ஆனா அதையெல்லாம் காட்டிலும் ஒரு மேலான விஷயம் உண்டு. ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் எப்படி போராடுகிறார்? ஆண்டவரே, ஒரு 40 நீதிமான் இருந்தா, ஒரு 30 நீதிமான் இருந்தா, ஒரு 20 நீதிமான் இருந்தா, அப்படி படிப்படியா குறைஞ்சு வராரு. சொல்ல போனாங்க, நீதிமான்கள் இல்லாததுனால அந்த பட்டணம் அழிக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஜெபத்தால கூட அந்த சோதோமை எரிகிற அக்னிக்கும் கந்தகத்துக்கும் தப்பி வைக்க முடியல. ஏனென்றால் ஜெபத்தை காட்டிலும் கீழ்ப்படிதல் மேலானது. அதை தான் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிற ஜெபம் அருவருப்பானது. நம்ம சொந்த இச்சையின்படி ஜெபிக்கிற ஜெபம் அருவருப்பானது. அதனால்தான் நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கணும். அருமையான தேவஜனமே, இந்த 100 நாள் மட்டும் அல்ல, உங்க ஆயுசு காலத்துக்கு நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம். ஏதோ ஒரு 100 நாள் மட்டும் நம்ம ஆவியில நிரம்பி ஜெபித்தோம் அல்ல, நீங்க மரிக்கும் வரைக்கும், உங்க ஜீவனுள்ள நாள் எல்லாம், உங்க நாசியில் சுவாசம் இருக்கிற வரைக்கும், you want to pray in the spirit. நீங்க ஆவியில் ஜெபிக்கணும், நீங்க ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும், உண்மையோடு ஜெபிக்கணும். ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, எல்லா இடத்துலயும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற காலம் வரும், அவர்கள் ஆவியோடு உண்மையோடு, ஆவியோடு மட்டுமல்ல உண்மையோடு. நீங்க ஆவியோடு ஜெபிக்கிறீங்க, ஓகே தான், ஆனா இப்போ உண்மையும் ஆட் ஆகணும். சில கள்ளத்தனங்கள் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த சின்ன வயசுல உள்ள காரியம் நினைவு இருக்குது? ஜானி ஜானி எஸ் பாப்பான்னு சொல்ற காரியம் எல்லாருக்கும் தெரியும். அந்த சின்ன பையன் என்ன செய்வான்? சீனியை போய் தின்னிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பா கேட்பாரு, நீ ஈட்டிங் சுகர் பண்றியா? அப்படி கேட்கும் பொழுது இல்லப்பான்னு சொல்லுவான், நோ பாப்பான்னு சொல்லுவான். ஆனா உன் வாயை தரன்னு சொல்லும் பொழுது அவன் வாய் ஃபுல்லா சீனி இருக்கும். அருமையான தேவஜனமே, நம்மளும் ஆண்டவருக்கு ஒரு சின்ன பிள்ளை தான். நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் கேட்டா அதை செய்யலைன்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்கும் பொழுது
அதில் நம்ம மாட்டி கிடப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அறியாமை, மன்னிக்க முடியாத தன்மை, கோபம், எரிச்சல், பல சத்துருவின் சிறைச்சாலையில நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். இந்த 100 நாள்ல இந்த இன்விசிபிள் பிரிசன், கண்ணுக்கு தெரியாத சிறை ஆண்டவர் உடைத்தெறிந்து உங்களை விடுதலையாக்குவாராக. அருமையான தேவச்சனமே, இந்த மன்னிக்க முடியாத சிறையிருப்புல இருந்து நீங்க வெளியே வரணும். இன்னைக்கு 3 காரியம் நம்ம பார்த்தோம். பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் மேலானது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு முன்னாடி கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. ஆபிரகாம் போய் திறப்புல நின்று ஜெபிக்கிறாரு. ஆனாலும் அங்க நீதிமான்கள் இல்லாததுனால அந்த தேசம் அழிக்கப்படுகிறது. அப்படி என்றால் என்ன? ஜெபத்தால கூட சில அழிவுகளை நிறுத்த முடியாது. ஆனா நீதியா வாழ்ந்தா நிறுத்த முடியும். ஒருவேளை அங்க 10 நீதிமான் இருந்திருந்தா அங்க கண்டிப்பா என்ன ஆயிருக்கும்? தேசம் அழிஞ்சிருக்காது. அப்படி என்றால் நல்லா புரியணும். சில நேரம் நம்ம எவ்வளவு ஜெபித்தாலும் சில விஷயங்கள் நடக்காது. அதுக்கு காரணம் நம்ம கீழ்ப்படியாம இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிற விஷயம், நீங்க கீழ்ப்படியணும். எதுல எல்லாம் கீழ்ப்படியணும்னு நாளைய தினத்தில் ஆவியானவர் உங்களோடு அழகா பேசுவாரு. இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. இந்த நாட்கள்ல மன்னிப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. எப்படி மன்னிக்கணும்? யோபு பாருங்களேன், அவருடைய உபத்திரவத்தின் நாட்கள்ல ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய நண்பர்கள் அவனை குத்தி குத்தி காயப்படுத்தின பிறகும் அவர்களை நேசித்து மன்னித்தான். அவன் யோசேப்பை பாருங்க, குழியில தூக்கி போட்ட தன் சகோதரர்களையும் நேசித்தான். ஏன்னா யோசேப்பினுடைய சொப்பனமே அவனை சுற்றிலும் எல்லாரும் வந்து வணங்கி நிப்பாங்கன்னு தான் ஆண்டவர் கொடுத்தாரு. அவனுக்கு தெரியும் அது நடக்கிறதுக்கு முன்னாடி குயவன் என்ன மிதித்து என்ன பிசைந்து நல்ல பாத்திரமா மாத்தி இருக்கிறாரு. அவர் என்ன மிதிக்கலனா, அவர் என்ன பிசையலனா, அவர் கரம் என் மேல படலனா, இன்னைக்கு நான் இவ்வளோ விலையேறப்பட்ட பாத்திரமா நான் மாற முடியாதுன்னு அன்னைக்கு எல்லாரையும் நேசித்து ஏற்றுக்கொண்டான். எவ்வளவு அருமையான மனசு பாத்தீங்களா? நம்மளாம் ஒரு பதவியில வந்தா நம்மளை குழியில தூக்கி போட்டவங்களை என்ன செய்வோம்? முதல்ல அரெஸ்ட் பண்ணுவோம். ஆனா யோசேப்பை பாருங்க, எவ்வளவு நல்ல மனசு ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னா அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். இந்த யோசேப்பு எப்படி தெரியுமா ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தாரு? எப்படி தெரியுமா அவர் மன்னித்திருப்பாரு? அதற்கெல்லாம் ஒரு ரகசியம் இருக்குது. தாவீது ராஜா சொல்லுகிறாரு, ஆண்டவரே, உம்மை நான் எப்பொழுதும் என் முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறேன். நீங்க என் வலது பட்சத்தில் இருக்கிறீங்க, என்னை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறீங்க. இப்படி எப்பொழுதுமே ஆண்டவரை முன்னாடி வச்சதுனால பிறரை மன்னிக்கிறது எளிமையா மாறினது. தேவச்சனமே, உங்க உயர்வனுடைய ஒரு பாகமே மன்னிக்கிற தன்மை தான். ஏன்னா அந்த பொல்லாத எதிரிகள் இல்லைனா இன்னைக்கு நீங்க எழும்பி இருக்க முடியாது. பொல்லாத மனுஷர்கள் இல்லைனா இன்னைக்கு இந்த உயரத்துக்கு வந்திருக்க முடியாது. இதெல்லாம் அறிந்த யோசேப்பு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தாரு. யோசேப்புக்கு மிகுந்த பாவமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கூட அதுல ஒரு அருமையான வசனம் இருக்கும். அவன் அந்த பொல்லாத போத்திபாருடைய மனைவிட்டிருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் அருமையான ஒரு வசனத்தை அவன் அந்த இடத்துல பேசி இருப்பாரு. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. ஆமென். ஆதியாகமம் 39 9வது வசனம் கடைசி பகுதியில் அவர் சொல்லுகிறாரு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அருமையான தேவச்சனமே, அந்த பாவத்தில் எங்கேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஆனா அந்த செகண்ட்ல கூட மறைஞ்சிருந்தது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சிந்தை, தேவன் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஒரு செகண்டை கூட தப்பி ஓடி வர்றதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. ஏன்னா யோசேப்பினுடைய ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிரம்பி இருந்துச்சு. அதனாலதான் சாத்தான் அந்த செகண்டை யூஸ் பண்ணி அவனை கீழே விழ வைக்கலான்னு பார்க்கும் பொழுது, ஆமென், வேதம் சொல்லுகிறது அவனுடைய ரகசியம் வெளியே வந்தது. ஒரு செண்டு குப்பி உடையும் பொழுதுதான் அதுக்குள்ள இருக்கிறது செண்டா இல்ல தண்ணியான்னு தெரியும். அதே போல யோசேப்பு ஆண்டவர் உடைத்து பார்த்தாரு. உடைத்தா உள்ள இருந்தது என்ன? நான் தேவனுக்கு விரோதமா எப்படி பாவம் செய்வேன்? நான் நடிக்கல, நான் உண்மையாட்டி ஆண்டவருக்காக வாழுகிறேன்னு யோசேப்பு காண்பித்தாரு. ஆமென். இந்த போராட்டத்தில் ஜெயித்த யோசேப்பு ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவருக்காக நின்னாரு. கடைசியில சொந்த சகோதரர்கள் வரும் பொழுது அவர்களை கட்டி பிடித்து அழுதாரு. நீங்க என்ன குழியில போட்டது கூட உண்மை கிடையாது, அதை காட்டில ஒரு உண்மை இருக்குது. கர்த்தர் இதை அனுமதிச்சார். எத்தனை தேவ ஜனங்களுக்கு புரியுது? உங்களை இன்னைக்கு யாரோ நிந்திச்சிருப்பாங்க, யாரோ வேதனைக்குள்ள கொண்டு போயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இட் இஸ் ஆல் அலௌடு பை மீ. யோசேப்பை சத்துரு சோதித்தான், இட் இஸ் அலௌடு பை காட். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தர் அனுமதிக்கிறதுனால அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரிவார்டு இருக்குது, ஒரு பெரிய உயர்வு இருக்கு. தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறது, ஜெபத்தை காட்டிலும் கீழ்ப்படிதல் மேலானதுன்னு பேசியிருக்கிறார். வர நாட்கள்ல இந்த மன்னிப்பின் ஆழத்துக்குள்ள கொண்டு போவாராக. உங்க இருதயத்துல எங்கேயாவது மறைந்திருக்கிற சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி உங்களை டெலிவர் ஆக்குவாராக. ஏன்னா நீங்க சத்துருவோடு போராட போறீங்க. அவனை ஜெயிக்கணும்னு கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆனா சத்துரு வைத்திருக்கிற சில ரகசிய கட்டுகள் உண்டு, உங்களை கட்டி வைக்கிற சில கட்டுகள் உண்டு. அதனால நீங்க எழும்பி பறக்க முடியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் வருகிற நாட்கள்ல ஒவ்வொரு ரகசியங்களையும் வெளிப்படுத்தி சத்தியங்களை வெளிப்படுத்தி உங்களை ஆண்டு எழும்பி நடக்க வைப்பாரு, பறக்க வைப்பாரு, ஓட வைப்பாரு. தேவ சித்தத்தின்படி உங்க வேகத்தை கூட்டுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ
தேவச்சனங்களே, இந்த போலியோ இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் போடாத அநேக பழைய கால மக்களை பார்த்தீங்கன்னா அவருடைய கால்கள் நடக்க முடியாம போயிருக்குது. எத்தனையோ பேர் இந்த போலியோ அட்டாக் ஆகி அவருடைய கால்களை இழந்து அவருடைய வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க. அதனால சின்ன வயசுலேயே ஒரு தடுப்பூசி போடுறாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஊசி அவர்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். தேவச்சனமே, இந்த 100 நாளும் சத்தியம் என்ற மாத்திரை, சத்தியம் என்ற ஊசிகள் சிலப்போ உங்களுக்கு போடும் பொழுது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற டோஸ், நீங்க எத்தனை வயசு ஆனாலும் இந்த சத்தியம் என்ற டோஸ் உங்களுக்குள்ள போறதுனால உங்களுக்கு எந்த இன்கேப்பபிலிட்டியும் வராது. நீங்க கடைசி வரைக்கும் ஓட திராணி உள்ளவர்களாக, சத்துரு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக, இந்த சத்தியம் எல்லாம் உங்க இருதயத்தில் அடிக்கப்பட்ட ஆணி போல ஸ்ட்ராங்காக கர்த்தர் உங்களுக்குள்ள எழுதி வைக்கிறாரு. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தனி ஜெபத்தில் பலப்படுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். ஆவியானவர் பலமாக பேசியிருக்கிறார், நிரப்பியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். தேவ ஆவியானவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.